நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் உடைய பார்ட் 3ங்க ஒர்க் 3 நம்ம பார்க்க போறோங்க. நம்ம HTML பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோங்க. இதுல யாராவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து humancloudsoft.com/workங்க இந்த லிங்க்குக்கு போங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், படிக்கலாங்க, லேர்ன் பண்ணிக்கலாம், செஞ்சு பார்க்கலாம், ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். அது மூலமா நீங்க என்னுடைய கோர்ஸ்லயுமே வந்து ரீடிங் பண்ணிக்கலாங்க. சரியா? சரி, இந்த ஒர்க் 3ல வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெட்டா அப்படின்ற ஒரு டேக் இருக்குங்க. மெட்டானா என்னன்னா, சரி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், HTML ஒரு மனுஷங்க, ஹெட் பாடின்னு இருக்குங்க. ஓகேவா? டைட்டில் என்னங்க, என் பேரு வெங்கட்னு. யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க, அந்த ஆளு காஷி.info கம்பெனில ஒர்க் பண்றாருல, அந்த கம்பெனி வச்சிருக்காருல, அந்த ட்ரைனிங் கொடுத்தாருல அப்படின்ட்டு அவரை பற்றி மேலும் தகவல்கள் and information about the information about a person about the page more information அதைத்தான் மெட்டா என்று கூறுவார்கள். அதான் மெட்டா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல மெட்டால நிறைய இருக்குங்க. பாருங்களேன், அதாவது என்னோட ஹைட் எவ்வளவுப்பா, மெட்டா அவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் இந்த படிப்பை படிச்சிருக்காங்க, அவர் வந்து இந்த தொழில் செய்யறாரு, அவருக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கு, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, அவர் இவ்வளவு ஹைட்டா இருக்காரு, சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி சொல்வதை மெட்டா என்று கூறுவார்கள். மெட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, மெட்டால நிறைய இருக்குங்க. நாம ஒவ்வொரு மெட்டாவை பார்த்துட்டு வரலாங்க. இப்ப நம்ம பாக்குற மெட்டா என்னன்னா, பாருங்க, மெட்டால டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவரை பற்றி மேலும் தகவல்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் என்ன, அவரை பற்றி குறிப்புகள். ஆத்தர், இந்த வெப்சைட்டை யார் தயாரித்தார் என்ற குறிப்புகள், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதான் மெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா வந்து இது டைட்டிலுங்க. கூகுள்ல நான் ஏதோ ஒன்று தேடுறேன்னா இது டைட்டிலுங்க. இந்த கீழே இருக்க பாத்தீங்களா, இதுதான் மெட்டா. இந்த வெப்சைட்டை பற்றி மேலும் தகவல்கள், இதை டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. மெட்டால இது டிஸ்கிரிப்ஷனுங்க. ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி, இந்த மெட்டாவை எப்படி எழுதுவானா, மெட்டா நேம் ஈக்குவல் டு என்ன வேணுமோ, டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு என்ன வேணுமோ அங்க போட்டுக்கோ. அந்த டிஸ்கிரிப்ஷனுடைய கண்டென்ட் இங்க இருக்கணும். கண்டென்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நீங்க போட்டுக்கணும். இங்க மெட்டாவை ஓபன் பண்ணிருக்கேன், ஸ்லாஷ் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் எழுதணும். மெட்டா நேம் ஈக்குவல் டு கீவேர்ட்ஸ், கண்டென்ட் ஈக்குவல் டு கீவேர்டு கொடுக்கணும். மெட்டா நேம் ஈக்குவல் டு ஆத்தர், கண்டென்ட் ஈக்குவல் டு ஆத்தரோட பேர் தரணும். மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட் ஈக்குவல் டு அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம தரணும். இதுதான் மெட்டா எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேலும் தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப மெட்டாவை நம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம். அதாவது மெட்டா வந்து இந்த ஹெட் டேக்ல தான் போடணும். ஹெட்ல எப்படி போடுங்கன்னா, மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். சோ இந்த வெப்சைட்டை பத்தி, இந்த வெப்பேஜை பற்றி மேலும் தகவல்கள். கண்டென்ட் ஈக்குவல் டு kaashiv.info ஆஃபர்ஸ் கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப். சோ kaashiv.info கம்பெனி கோர்ஸும் இன்டர்ன்ஷிப் தருகிறது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன், மேலும் தகவல்கள், அந்த கம்பெனியை பற்றி மேலும் தகவல்கள் தரங்க. இதுதான் வந்து உங்களுடைய மெட்டா டேக்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கூகுள்ல தெரியும். சோ இந்த டிஸ்கிரிப்ஷனுடைய லென்த் வந்து கூகுள் என்ன சொல்றான்னா 160 வரைக்கும் சைஸ் இருக்கலாம். டைட்டிலுக்கு நான் என்ன சொன்னேன், 60 வரைக்கும் இருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 160 வரைக்கும் இருக்கலாங்க. ஓகேவா? சரிங்க சார், இப்ப டிஸ்கிரிப்ஷன், ஒரு வெப்சைட்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதிட்டுமா சார், என்னதான் சார் அந்த ஒர்க் ப்ரோக்ராம் தர போறீங்க நீங்க கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேங்க. சோ என்னுடைய கம்பெனி பேரு விக்கிடிக்கிங்க. சோ kaashiv.info வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன். என்னோட இன்னொரு கம்பெனி இருக்கு இல்லையா, ஆன்லைன் டுட்டோரியல் வெப்சைட்டுங்க விக்கிடிக்கி, அதுக்கு நீங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் தரணும். ஓகேவா? என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்ன வந்து விக்கிடிக்கி ப்ரொவைட்ஸ் ஆன்லைன் டுட்டோரியல்ஸ். எனக்கு என்ன வேணும்னா வந்து மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை நீங்க இங்க போட்டு எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் அந்த கோடை எடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க அடிக்கணும். அடிச்சு வேலிடேட் பண்ண பிரஸ் பண்ணுங்க. வேலிடேட் ஆயிட்டீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்க முடிச்சிட்டீங்க. உங்களுக்கான ஸ்டைஃபன் சேலரியும் கிடைச்சிடும். அதை வச்சு நீங்க என்னோட கோர்ஸை ரீடியம் பண்ணிக்கலாங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நீங்க அனுபவத்தை இன்னைக்கு அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பயன்படுத்திங்க. சரி, ஓகே, இந்த ப்ரோக்ராமோட பெனிஃபிட் எல்லாமே நான் இந்த வீடியோல இப்ப டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெனிஃபிட்டுங்க, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஸ்டைஃபன் கிடைக்கணும், எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஐடில அவங்க என்ன பண்றானோ அதை நீங்க செய்ய போறீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு சூப்பர் இல்லைங்களா? பயன்படுத்திங்க. நன்றி. நான் உங்களோட அண்ணன் வெங்கட்.